ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் இன்ஜினியர் மதன காமராஜன் பேசுகிறேன். நம்ம பிளாட் நம்பர் 178 கௌரி நகரில் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வித்தின் இந்த எலிவேஷனோட லுக்கை ஃபஸ்ட்டு வியூ பண்ணுங்கள். இது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் இருக்கிற பில்டிங் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலிவேஷனை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். எந்தளவுக்கு எலிவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல் கிளியர் வியூ பாருங்கள். அண்ட் தென் இதில் சர்வீஸ் லைன் எடுத்த வியூவும், அந்த பெர்கோலா வியூவும், அண்ட் தென் அந்த விண்டோ டிசைனோட வியூவும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். எலிவேஷனில் நம்ம டைல் ஓட்டியிருக்கோம். பெர்கோலா போட்டி எலிவேஷனில் வர டைலோட ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபுல்லாக வியூ முடியலை, இன்னும் லைட் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து ஹால்குள்ளே நுழையிறோம். கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு கால்வனைஸ்டு டோர்னு. இதோட ஹால் ஏரியா 11:30க்கு 19 ஹால். ஸோ கிரானைட் ஃப்ளாரிங்கோட இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பார்க்குறேங்க. இன்டீரியர் ஒர்க்கோட ஃபுல் ஃபர்னிஷிங் ஒர்க்கோட இருக்கும். ஸோ இது ஒரு டிவி ஷோகேஸ் அண்ட் தென் இந்த டைனிங்கை செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்காக நடுவில் டிவைடர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் ஏரியா. இது ஓப்பன் கிச்சன், ஐலாண்டு கிச்சன் ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம். இந்த ஐலாண்டு கிச்சன் ஃபார்மேட்னால் கிச்சனோட சமைக்கிற இடம், கேஸ் வைக்கிற இடம் வந்து சென்டராகவும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா லைட்டிங்ஸ் அண்ட் தென் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் ஃபினிஷிங் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒன் டைம் வியூ பண்ணுங்கள். இது கிச்சனோட எக்ஸ்டர்னல் வியூ. அதுதான் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் 1 பெட்ரூம், ஹால், கிச்சன் டோட்டல் ஏரியா. பெட்ரூமோட சைஸ் 12.75க்கு 11 அடி கணக்கு வருது. இதுலேயும் இன்டீரியர் ஃபர்னிஷிங் ஒர்க், அந்த கொசு வலை, மஸ்கிட்டோ நெட் எல்லாமே ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அண்ட் தென் டிவி ஷோகேஸ்க்கு இது ஒரு சின்ன ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கு. இது கபோர்டு ஏரியா. கபோர்டுக்கும் ஃபர்னிஷிங் பண்ணியாச்சு. 2 கபோர்டு வரும் 3/7. அண்ட் தென் இங்கே சுவிட்சஸ் எல்லாமே பிராண்டட் சுவிட்சஸ், லிசா சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லிசா சுவிட்சஸ்க்கு இது வந்து ஃபோக்கஸ் அதாவது நைட் லேம்ப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, ஃபுட் லேம்ப்பு. டாய்லெட்டோட டோட்டல் சைஸஸ் பார்த்திங்கன்னா 7/4 வரும். இதில் வால் மிக்சரோட எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்து, ஷவர் மிக்சர் இருக்குது, ஹீட்ரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு. இது சோப்பு ட்ராக், சோப்பு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ், ஷாம்பு பாட்டில் எல்லாமே வைக்கிறது. வித்தின் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்றதால இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது லிசா சுவிட்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டேர் கேஸில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேர் கேஸில் கிரானைட் லே பண்ணியிருக்கு டோட்டலாகவே. இது டிசைன்டு கிளாஸ். நம்ம ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் மேலே ஏறி பார்க்கும்போது ஒரு டிசைன்டு கிளாஸ் உள்ள வியூ பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அது டெம்பர்டு கிளாஸ். அண்ட் தென் இந்த கார்னர் வியூவில் பார்த்தீங்கனாலே ஒரு ஸ்பாட்லைட்டாக வச்சுருக்கோம் ஸ்டேர் கேஸில். இது ஒரு நல்ல அழகை கொடுக்கும் வீட்டுக்கு. பெட்ரூம் மெம்பரைன் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x17. அண்ட் தென் இங்கேயும் மஸ்கிட்டோ நெட் எல்லாமே அடிச்சிருக்கு. அங்கே ஏசி பாயிண்ட் டாப் ஏரியாவில் வச்சுருக்கு. இங்கே 2-வே சுவிட்ச் ஃபார்மேட் வச்சுருக்கு. ஒரு பெட்ரூம்னு இருந்தால் கண்டிப்பாக 2-வே சுவிட்ச் ஃபார்மேட் தேவைப்படும். அதனால் 2-வே சுவிட்ச் ஃபார்மேட் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12/7. இங்கே நம்ம லிசா சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லிசா பிராண்ட் சுவிட்சில் இன்னும் ஒரு 4-5 டைப்ஸ் இருக்குது. இது இந்த பெட்ரூமுக்கு பிளான் பண்ண டிவி ஷோகேஸ். இங்கே பெட்ரூம் மெம்பரைன் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் லிசா சுவிட்சஸ். இதில் ஃபுட் லேம்பும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட் லேம்ப் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல மெத்தட் தான். ஏன்னா நைட்டு ஸ்லீப்பிங் டைமில் மேலே கண்ணு கூசாமல் இருக்கும் நார்மல் மிட் லேம்ப் யூஸ் பண்ணுறத விட. அதனால் தான் ஃபுட் லேம்ப் யூஸ் பண்ணுறோம். பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 13/11. 13/11ல் பெயிண்டிங் செலெக்ஷன் பாருங்கள். 3 சைடில் ஃபுல் ஒயிட், ஒரே ஒரு சைடில் க்ரே பண்ணியிருக்கோம். தென் இது அட்டாச் டாய்லெட்டோட இருக்கிற ஏரியா. ஃபுல் ஃபர்னிஷ்டு ஒர்க் ஃபினிஷ்டு. 2 கபோர்டு இருக்குது. 2 கபோர்ட்லேயும் ஃபுல் ஃபர்னிஷ்டு ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் தென் இது அட்டாச் டாய்லெட் 7/4 வச்சுருக்கோம். இதுலேயும் வால் மிக்சர் ப்ரொவிஷன் இருக்குது, ஷவர் ப்ரொவிஷன் இருக்குது, வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஹீட்ரு அரேஞ்ச் பண்ணியிருக்கு, எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு, சோப்பு ட்ரே அண்ட் தென் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்கு.
டோர், டாய்லெட்டுக்கு பிவிசி டோர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டர்னலில் ஒரு கிரில் டோரும் சேஃப்டி கிரில்லும் யூஸ் பண்ணியிருக்கோம். மெம்பரேன் டோரும். இது ஓப்பன் டெரஸ் ஏரியா. இங்கே ஸ்டீல் லேடர் நம்ம போட்டிருக்கோம். அதாவது இந்த ஃப்ளோர்லேருந்து மேலே போகிறதுக்கு ஸ்டீல் லேடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பெர்கோலா டோட்டல் வியூ பாருங்கள். பெர்கோலாவோட வியூ, இந்த பெர்கோலாவோட வியூ ஒரு நல்ல எலிவேஷனுக்கு நல்ல லுக்காக அமையுது. கீழே கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்ல வியூ கொடுக்குது. ஸ்டீல் லேடர், இந்த ஸ்டீல் லேடரில் மேக்ஸிமம் ஒரே டயத்தில் ஒரு 10 பேர் மேலே போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஒரு ஸ்டோன் பெஞ்சுக்கான ப்ரொவிஷன் தான் அது. இது ஓப்பன் டெரஸ், கௌரி நகர் ஏரியா. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. டபுள் வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் பண்ணியிருப்போம். ஒன்று சால்ட் வாட்டரும், ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்கு. போர் வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸும். இது ப்ரெஷர் பம்ப் ஃபிட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நார்மல் ப்ரெஷர் கிளைண்ட்டுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ வாட்டர் ப்ரெஷர் பம்ப் வச்சாச்சு. பல்க் ஹெட் ஃபிட்டிங் எல்லாமே இதில் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். தென் இப்போ டாப் டு பாட்டம் அதர் ஒரு ரவுண்டு போயிட்டு ஃபர்னிஷிங் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குங்கிறது உங்களுக்கு மறுபடியும் நான் ஒன் டைம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷான்லியர் லைட்டோட லுக்கை பாருங்கள். ஷான்லியர் லைட்டு, அப்புறம் அந்த ஸ்டேர் கேஸில் வர்ற இந்த ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன் எல்லாம் ஒரு நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்குது. அந்த எலிவேஷன் டிசைன் கிளாஸ்டு எல்லாமே ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது. இந்த எஸ்எஸ் ஹேண்ட் ரைல் வீட்டுக்குள்ளே போடுறதுனா எப்போவுமே எஸ்எஸ் ஹேண்ட் ரைலில் 304 குவாலிட்டி போடுறது பெஸ்ட். நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்க்கும்போதே ஹாலோட அந்த டிவி ஷோகேஸோட லுக்கு பியூர் வியூவாக கிடைக்குது. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓப்பன் கிச்சன் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அனதர் வீடியோ நெக்ஸ்ட் டைமில் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் ஆகும்போது நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி மக்களே.